ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ கோவக்காய் பொரியல் பண்ணுறது காமிக்கிறேன். கோவக்காய் வந்து கழுவிட்டு லாங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரில் போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக டிஃபன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக வேலை முடியும், கேஸும் மிச்சமாகும். கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் வரணும்னு இல்லை, விசில் வர்றதுக்கு முன்னாடி அந்த சின் சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளாரே வெந்துடும், கோவக்காயில் சீக்கிரம் வெந்துடும். பட் இப்படி பண்ணிங்கன்னா கேஸ் மிச்சமாகும், உங்களுக்கு டைமும் மிச்சம், கேஸும் மிச்சம். இல்லாட்டி நம்ம வடை சட்டியில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு உட்காரணும். அதுக்கு இது ஈஸி மெத்தட். ஓகே. அப்புறம் இந்த நெடக்கடலை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒன்று அரைச்சிருங்க. இது வறுத்த நெடக்கடலை. பச்சையாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிருங்க மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அந்தளவுக்கு கடுகு போட்டுட்டு, அப்புறம் கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வெங்காயம்லாம் போடணுன்னு அவசியம், போடணுன்னா போட்டுக்கோங்க, பட் நான் போடல. ஓகே. அப்புறம் அந்த கோவக்காய் குக்கரில் வேக வச்சுருந்த கோவக்காயை எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதில் வந்து அந்த கடலை நறுக்கி வச்சுருக்குறோம்ல மிக்சியில், அந்த அடியை எடுத்து அந்த தூள் எடுத்து கடலை தூள் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டிங்கன்னா போதும். ஈஸியாகவே குழந்தைகளுக்கு காலையில் டிஃபனுக்கு சீக்கிரமாக ஒரு பொரியல் பண்ணணுன்னு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும். நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது, வயசானவங்களுக்கும் சாஃப்டாக இருக்கும் குக்கரில் வைக்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ.